உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் நகையை அடகு வச்சு அந்த பணத்தில் குழந்தைங்களுக்கு மேரேஜோ இல்லை ஸ்கூல் ஃபீஸோ இல்லை ஹாஸ்பிட்டல் பில்லோ பே பண்ணியிருப்போம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தங்கம் தான் நமக்கு ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி அடகு வச்ச நகைகளுக்கு பணத்தை கட்டி அந்த நகைகளை பத்திரமா திருப்பி வைக்கல அப்படின்னா அந்த நகைகளை இழக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை பார்க்கும்போது நம்மளால் புதுசாக வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. புதுசாக வாங்குறது அப்புறமா இருக்கட்டும், இப்போதைக்கு நம்ம கையில் இருக்க நகைகளை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்காக தான் இந்த வீடியோவில் கோல்டு லோனை ரீபே பண்ணுறதுக்காக இருக்கிற 4 மேஜர் ஆப்ஷன் பற்றியும் அதுக்கான ஸ்மார்ட் டிப்ஸும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை என்ன மாதிரியே நகையை அடமானம் வச்சுட்டு அதை திருப்பணும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ரீபேமெண்ட் ஆப்ஷன் 4 இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இஎம்ஐ ஆப்ஷன். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இஎம்ஐ அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுறது. இந்த அமௌண்ட்டில் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நமக்கு சேல்ரி வந்துடும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன்னே சொல்லலாம். இப்போ நான் ஒரு 1,00,000 ரூபாய்க்கு நகை அடகு வச்சு கடன் வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்கான இஎம்ஐ 2,100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த 2,100 ரூபாயில் அசல் வட்டி ரெண்டும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து நம்மளோட நகைக்கடனுக்கு கிரெடிட் ஆகிடும். இதனால நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நகைக்கடனை அடைச்சி நம்மளோட நகைகளை பாதுகாப்பாகவும் வச்சுக்க முடியும். நீங்கள் எங்கே நகையை அடகு வச்சுருக்கீங்களோ அங்கே டேரெக்டாக போய் இந்த இஎம்ஐ ஆப்ஷன் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணலாம். செகண்ட் ஆப்ஷன் புல்லட் ரீபேமெண்ட். இதில் ஒவ்வொரு மாதமும் நம்ம வட்டி மட்டும்தான் கட்டிக்கிட்டே இருப்போம். அந்த நகைக்கான அசலை நம்ம எப்போ திருப்ப போகிறோமோ அப்போ கட்டி திருப்பிக்கிட்டால் போதும். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு விவசாயி இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு 1,00,000 ரூபா கடன் வாங்கியிருக்காரு. அறுவடை செய்யும்போது மட்டும்தான் அவர் கையில் பணம் இருக்கும், மற்ற நேரத்தில் அவருக்கு பணம் இருக்காது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் அந்த 1,00,000 ரூபாய்க்கு ஒவ்வொரு மாதமும் வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே வருவார். எப்போ அவர் அறுவடை செஞ்சு கையில் பணம் வருதோ அப்போதைக்கு இந்த 1,00,000 ரூபா நகை கடனை கட்டி அந்த நகையை திருப்பிடுவார். இதுக்கு பேர் தான் புல்லட் ரீபேமெண்ட். தேர்டு ஒன் பார்ஷியல் பேமெண்ட். எப்பெல்லாம் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டி வச்சுக்க முடியுமோ அப்பெல்லாம் நகைக்கான பணத்தை கட்டிக்கலாம். இது யாருக்கெல்லாம் ரெகுலராக ஒரு வருமானம் இல்லையோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒருத்தவங்க ஒரு டெய்லர் கடை வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம் வரும். இப்போ ஃபெஸ்டிவல் டைமில் அதிகமான வருமானம் வரும், மற்ற சமயத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்களால முடிஞ்சால் ஒரு மாதம் ஒரு 5,000, அடுத்த மாதம் ஒரு 10,000 இந்த மாதிரி நகைக்கு பணத்தை கட்டி வச்சுக்கலாம். இப்படி பண்ணும்போது அவங்க வச்சுருக்க நகைக்கான கடனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது, நம்மளோட தங்கமும் சேஃபாக இருக்கும். ஃபோர்த் ஒன் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நகைக்கு பேங்க்கு ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு நகையை நம்ம அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 1,50,000 ரூபா தரலாம் அப்படின்னு பேங்க் லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு அதில் ஒரு 1,00,000 ரூபா மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு மட்டும் நம்ம அடகு வச்சுக்கலாம். அப்படி கம்மியான அமௌண்ட்டுக்கு வைக்கும்போது நம்மளோட வட்டியும் குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மெத்தட் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக லோனை எப்படி சீக்கிரமாக கட்டி நம்மளோட நகைகளை திருப்பலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் அடகு வச்ச நகையை திருப்புறதுக்கான ஒரு 10 டிப்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, எப்போல்லாம் நம்மளால் முடியுதோ அப்போல்லாம் நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருது அப்படின்னா அதை கொண்டு போய் உடனே கட்டிடணும். இப்போ நம்ம ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த நகைக்கடனுக்கு நம்ம மாதம் மாதம் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்போம். அதுக்கடையில் நம்மளுக்கு போனஸ் வந்தாலோ இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் நம்ம நகைக்கடனுக்கே கட்டிடணும். அப்படி கட்டும்போது இப்போ நம்மளோட டென்யூர் 12 மாதம் இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னா அது 11 மாதமாக குறைஞ்சிரும்.
இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே அந்த நகைக்கான கடனை கட்டி நகையை திருப்பிடலாம். செகண்ட் ஒன், பார்ஷியல் பேமெண்ட். இப்போது நம்ம நகை கடனுக்காக மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அசல் அமௌண்ட்டில் நம்ம எந்த ஒரு பணமுமே கட்டவே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வருது அப்படின்னா அந்த பணத்தையும் கொண்டு போய் அந்த நகை கடனுக்கே கட்டிடணும். அப்படி கட்டும்போது நம்மளோட அசல் அமௌண்ட்டு குறைஞ்சிரும். அப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கட்ட வேண்டிய வட்டியோட அமௌண்ட்டும் குறையும். தேர்டு ஒன், இப்போ நம்மக்கிட்ட ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை உடனே கொண்டு போய் நகைக்கு கட்டி அந்த நகையை திருப்பிட்டு வந்துடணும். லம்சமாக எந்த மாதிரியெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது போனஸ் கிடைக்கலாம், இல்லை நம்ம ஏதாவது ஒரு லேண்டை வந்து சேல் பண்ணலாம், இல்லை நம்மளுக்குன்னு சொத்தில் ஏதாவது பங்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த பணத்தை வந்து இந்த நகையை திருப்புறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன், நம்ம நகை கடனுக்கான வட்டியை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேங்க்கில் வந்து நம்ம நகை அடமானம் வச்சோம் அப்படின்னா 12% லோன் தராங்க அப்படின்னா, அதே என்பிஎஃப்சியில் வச்சா 9% லோன் தராங்க அப்படின்னா, பேங்க்லேருந்து அந்த நகையை திருப்பி அதை கொண்டு போய் என்பிஎஃப்சியில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு குறையும். இதனால் நம்ம ஒரு 3% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டை சேவ் பண்ணலாம். ஃபிஃப்த்து ஒன், தேவையில்லாமல் நம்ம கட்ட வேண்டிய நகை கடனுக்கான டென்யூரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஒரு நகை கடனை திருப்புறதுக்கு 2 வருஷம் தான் டென்யூர் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை மறுபடியும் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம டபுளாக கட்டுற மாதிரி இருக்கும். இது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனாக கூட ஆகிடும். அடுத்ததாக நம்ம செய்கிற மிஸ்டேக்ஸ் என்ன, எப்படி அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி நம்மளோட நகை கடனை கட்டி நகையை திருப்புறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம செய்யக்கூடாத ஃபஸ்ட்டு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நகைக்கான வட்டியை மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கான முதல்ல வந்து நம்ம கட்டாமலே வச்சுருக்கிறது. அசலாக கட்ட முடியாது, வட்டி மட்டும்தான் கட்ட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க வேற. ஆனால் நம்மளால் அசல் வட்டி ரெண்டையுமே கட்ட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அதை கட்டாமல் வட்டியை மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த நகைக்கடனை அடைச்சி அந்த நகையை நம்மளால் திருப்பவே முடியாது. இது வந்து ஒரு தொடர்கதையாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாக நம்ம செய்யவே கூடாத இன்னொரு தப்பு என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம இஎம்ஐயில் கட்டுற மாதிரி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக கட்டிக்கிட்டே வரணும். அப்படி இல்லாமல் இந்த இஎம்ஐ அமௌண்ட்டை எடுத்து வேறு எதுக்காவது செலவு பண்ணிவிட்டு இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த நகையை வந்து கடனை கட்டி நம்மளால் திருப்பவே முடியாது. அந்த நகை ஏலத்துக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம பண்ணுற முக்கியமான இன்னொரு தப்பு என்னன்னு பார்த்தோன்னா, அதில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணவே மாட்டோம். இப்போ ஒரு நகைக்கான கடனை கட்டி நம்ம ஃபோர்க்ளோஷர் பண்ணி அந்த நகையை திருப்பணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கான சார்ஜஸ் எவ்வளவு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபோர்க்ளோஷர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம ஒரு நகையை வந்து கட்டி திருப்புறதுக்கு ஒரு 5 வருஷம் நம்மளுக்கு டென்யூர் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடியே திருப்ப போகிறோம் அப்படின்னா அப்படி திருப்பும்போது ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து பெனால்ட்டியாவோ இல்லை ஃபீயாவோ போடுவாங்க. இதைத்தான் ஃபோர்க்ளோசர் சார்ஜு இல்லை ப்ரீ க்ளோசர் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம கட்ட வேண்டிய கடன் அமௌண்ட்டில் 1%லேருந்து 3% வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம பேங்க்கில் நகையெல்லாம் அடமானம் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லை, எப்போ வேணாலும் நம்ம திருப்பிக்கலாம். ஆனால் அதுவே மணப்புரம் இல்லை முத்தூட் இந்த மாதிரியான என்பிஎஃப்சியில் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த 1%லேருந்து 3% சார்ஜ் வந்து வாங்குகிறாங்க. இது நம்ம டென்யூர் டேட்டுக்கு 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சாலே இந்த மாதிரி சார்ஜஸ்லாம் போடுறாங்க. அதனால் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நகைகளை அடகு வைங்க. நான் சொல்ல போகிற இந்த மிஸ்டேக்கை வந்து நம்மளில் பல பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடகு வச்ச நகைக்கான கடனை கட்டி அந்த நகையை திருப்பணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் நகைக்கான வட்டி அசல் எதுவுமே கட்டாமல் அந்த வருஷ கடைசியில் அந்த நகைக்கு வட்டி கட்டணும் அப்படிங்கிறப்போ அந்த நகைக்கான வட்டிக்கும் சேர்த்து மறுபடியும் நகையை வந்து அடகு வைக்கிறது. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒரு நகையை அடகு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த வருஷ கடைசியில் ஒரு 10,000 வருது அப்படின்னா அந்த 10,000 வட்டியை கட்டாமல் அடுத்த வருஷம் அந்த 1 லட்ச ரூபா நகை கடனுக்கு பதிலாக 1,10,000 நகை கடனை அதிகப்படுத்துறது. இப்படி நம்ம ஒவ்வொரு வருஷமும் அந்த நகை கடனோட அமௌண்ட்டை அதிகப்படுத்திக்கிட்டே போனோம்னா எப்போ தான் நம்ம அந்த நகையை திருப்புறது? இப்படி பண்ணும்போது நம்மளோட தங்க நகையும் சேஃபாக இருக்காது, நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட்டும் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை கடனை கட்டி நகையை திருப்புறதுக்கான ஒரு 4 வழிகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் பார்த்தோம். அதில் இஎம்ஐ, புல்லட்,
பார்ஷியல் பேமெண்ட், ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சேலரி வந்துடும் அப்படிங்கிறவங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த புல்லட் பேமெண்ட் இல்லை பார்ஷியல் பேமெண்ட் வந்து சேஃபாக இருக்கும். பிஸ்னஸ் பீப்புளுக்கு இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகை கடனை அடைச்சி எப்படி நம்ம நகைகளை சேஃபாக திருப்புறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். அதுக்காக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எந்த வழிமுறை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணி எத்தனை லட்ச ரூபாய் கடன் இருந்தாலும் நம்மளால் அடைக்க முடியும். நம்ம நகைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். நகை அப்படிங்கிறது வெறும் அசட்டு மட்டும் கிடையாது, அது நம்மளுக்கான ஒரு பாதுகாப்பும் கூட. நம்மளோட எமர்ஜென்சி டைமில் நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்மக்கிட்ட நகைகள் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் தங்க நகைகளை திருப்புறதுக்கு எந்த மாதிரியான வழிகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.